ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான தக்காளி சாதம் ஒன் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் நம்ம பண்ண போகிறதுல ஓப்பன் பாட்டில் தான் பண்ண போகிறோம். தயிர், லெமன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த நிறைய பேருக்கு ஃபேவரட்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒன் பாட் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ், அதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பெருஞ்சீரகம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த தக்காளி சாதம், பிரியாணி அதெல்லாம் பண்ணும்போது இந்த வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதும் இதில் ஒரு 4 பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். இந்த தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வருதோ அப்போ தான் அந்தளவுக்கு தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வதங்கி வரணும். கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இதோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் பெருசாக மசாலா எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் இந்த தனி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கரம் மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட ஸ்மெல் போயிட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் ஓப்பன் பாட்டில் வைக்கிறோம் அப்படின்றதுனால 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்க, இல்லை பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அரிசி, அதனால தான் 1 கப்புக்கு 3 கப் சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி, அதோடைய தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு அண்ட் காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கூட நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மறுபடியும் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி இந்த டைம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா உதிரி உதிரியா குக் ஆகி வந்திருக்கு. இதில வந்து ஒரே ஒரு ரைஸ் கூட அடி புடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம கரெக்ட்டான டைம்ல வந்து இத குக் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க, இத ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய கலர்ஃபுல்லான நல்லா டேஸ்டியான தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அதோடைய கலர் அண்ட் எவ்வளோ உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு அப்டின்னு பாருங்க. கடைசியா நீங்க விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, இதில கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து பெருசா சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம வெங்காய பச்சடி வச்சு குடுத்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உதிரி உதிரியா நல்லா கலர்ஃபுல்லான டேஸ்டியான தக்காளி சாதம் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பா காலியா தான் வரும். அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.